அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி கருவாடு தொக்கு. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி கருவாடு இந்த மாதிரி ஒரு 1/2 hour ஊற போட்டுட்டு தலை கிள்ளிட்டு இப்படி ரெண்டாக எடுத்திங்கன்னா அதோட நடுவில் இருக்க முள் வந்துடும். மேலே செலாம்பு மாதிரி காஞ்சி போயிருக்கும், அதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறோம். சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக எடுக்க வந்துடும், ஆனால் கருவாடு குழஞ்சி போன மாதிரி வரும். அதனால் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா நல்லா க்ளீனாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி முள்ளை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தொக்கு சாப்பிடும் போது இரிட்டேட்டிங்காக இருக்காது. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் 2, தக்காளி 2, பூண்டு ஒரு 5-6 பல் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். தேவையான அளவு இது வதங்குற அளவுக்கு உப்பு போட்டால் போதும். கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், நம்ம ஊற வச்சதுனால உப்பு கொஞ்சம் போயிருக்கும், பார்த்து போட்டுக்கணும். கருவாடு செய்யும் போது மட்டும் இந்த மாதிரி உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போடணும். ஒரு மூடி போட்டு மூடி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு கரண்டியை வச்சு அமுத்தி அமுத்தி மேஷ் பண்ணுற மாதிரி வதக்குனிங்கன்னா நல்லா தொக்காக கிடைக்கும், இல்லாட்டி திப்பி திப்பியாக கிடைக்கும். இப்போது கழுவி வச்சுருக்க கருவாட்டை போட்டுக்கிறோம். சிம்பிளாக 2-3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், ஆனால் கருவாடு ஊறி கழுவுறதுக்கு தான் டைம் ஆகும். நல்லா அந்த கருவாட்டையும் போட்டு வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இது வேறு கருவாட்டில் கூட செய்வாங்க, வஞ்சரம் கருவாடு அந்த மாதிரி வாழைக்கருவாடு அப்படியே. இந்த நெத்திலி கருவாடில் செய்கிறது என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடி நல்லா சுருளை கிண்டி எடுத்தோம்னா அருமையான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வேக வச்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.